श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्तिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அஸ்மத்குருபரம்பராயே நமः. போன ஸ்லோகத்துல தீபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தீபத்துக்கு பிரபை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டும் தீபத்தினுடைய அவயவம் சொல்லக்கூடாது, பிரபைய தீபத்தோட அவயவம்னு சொல்லக்கூடாது. தீபம் வேற, தீபத்தினுடைய தர்மமா இருக்கக்கூடிய பிரபை வேற. ஆனால் ரெண்டுமே திரவியம்தான். இப்படி எல்லாம் சொல்லி வைசேஷிக மதத்தை கண்டனம் பண்ணினோம். இது கூட எப்படி சொன்னோம் அப்படின்னாக்க, எம்பெருமானார் திருவுள்ளத்தை அடியொற்றியே சொல்லப்பட்டது. ஏன்னா எம்பெருமானார் சாதிச்சாருன்னா ஜீவனுடைய சுரூபம் ஞானம், அவனுடைய தர்மம் சுபாவம் எதுனாக்கா அதுவும் ஞானம்தான். அதுக்கு பிரபாவ திரவிய திருஷ்டாந்தம் தான் காமிச்சிருக்க. பிரபையை உடைய அந்த வஸ்து தேஜோ திரவியம் இதை வச்சுதான் இங்க சாதிச்சிருக்க. அதனால ஞானம், தர்மபூத ஞானம், சுரூபம் இது ரெண்டும் திரவியம்தான். ஆனால் இவனுக்கு குணமாகவே இருக்குது, சுபாவமே இருக்கிறதுனால அதுக்கு தர்மபூத ஞானம் அப்படின்னு பேரு. அதே மாதிரியாக இந்த இது பிரபையை உடைய ஒரு விளக்கு அல்லது ஒரு தேஜோ திரவியம், அதற்கு இந்த பிரபைங்கிறது எப்பொழுதும் சுபாவமாக குணமாக தர்மமாகவே இருக்கு. அதனால அது தர்மம் குணம்னு சொல்றமே தவிர்த்து அது திரவியம்தான். இந்த குணம்ன்றது இந்த இடத்துல பாரிபாஷிக வசம் தான். குணம்ன்றது நம்ம லோகத்துல சொல்றமே அது திரவியம், அதனுடைய குணம் இது அப்படின்னு சொல்றமே, அத மாதிரி இல்லை. இந்த இடத்துல பொதுவாக திரவியமே குணமாக மாறுகிறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றான். தண்டி தேவதத்தகான்னு சொல்றான். தண்டி தேவதத்தகன்னா என்ன அர்த்தம்? தேவதத்தன் தண்டத்தை உடையவன் அப்படின்னு சொல்றான். அதே அந்த தண்டத்தை அவன் என்ன பண்றான்னாக்க கீழே வச்சுருவான். கீழே வச்சுட்டு இப்போ தான் சுதந்திரமா நிற்கான், தண்டத்தை பிடிக்கவே இல்லை. அப்ப அவன் தண்டி தேவதத்தன் இல்லை, அவன் சாதாரண தேவதத்தன். அப்ப அந்த தண்டம் முதல்ல இவனுக்கு விசேஷமா இருந்தது. தேவதத்தன் எப்ப தண்டத்தை வச்சு நடந்தானோ அப்போ அவனுக்கு அந்த தடியானது விசேஷமா இருந்தது. அப்ப தண்டி தேவதத்தக அப்படின்னு பேர் வந்தது. ஆனால் இந்த தண்டத்தை கீழே வச்சுட்டான்னாக்க அதுக்கு என்ன பேரு? தண்டம் வேற, தேவதத்தன் வேற. தண்டம் இது விசேஷமா நிற்கிறது, அது விசேஷமா இல்லை. அத மாதிரி இந்த தர்மபூத ஞானம்ன்றது பிரிஞ்சே இருக்காது. இதான் விசேஷம். பாஷகாரே சாதிக்கிறார். தண்டி குண்டலி அப்படின்னு சொன்னாங்க. குண்டலத்தை உடையவன், காதுக்கு குண்டலத்தை போட்டிருக்கான். அப்போ குண்டலி குண்டக அப்படின்னு சொன்னான்னாக்கா குண்டலத்தை உடையவன். ஆனால் அதை தனியா பிரிச்சு வச்சுட்டாலும் அது குண்டலம் தான் ஆயிடும். குண்டலின்னு அவனை சொல்ல முடியாது, ஏன்னா அவன் தான் வச்சுட்டானே தனியா. அதெல்லாம் பிரதக்ஷித்தம், தனியா இருக்கக்கூடிய வஸ்துக்கள். அதே இந்த தர்மம் ஞானம், தர்மபூத ஞானம், அது மாதிரி இந்த பிரபை, இவைகள்லாம் அது மாதிரி ஒரு புஷ்பத்தினுடைய வாசனை, இதெல்லாம் எப்படி இருக்கும்னாக்க எப்பொழுதும் அந்த திரவியத்தோட சேர்ந்தேதான் இருக்கும். சேர்ந்தேதான் இருக்கும், தனியா பிரிக்க முடியாது. அதனால இவைகள்லாம் அபிரதக்ஷித்த தர்மங்களா இருக்கு. அதுல சிலது குணமாகவே இருக்கும், சிலது திரவியமே. ஆனால் அதுக்கு தர்மமா இருக்கிறதுனால குணம் சுபாவம் அப்படின்னு சொல்லப்படுறது. இத நேற்று ஸ்லோகத்துல எம்பெருமானார் சாதித்தபடியே அதை பார்த்தோம். அததான் சாரதிகம் சாதித்தார். இப்போ அடுத்த ஸ்லோகத்துல என்ன அப்படின்னாக்க, எம்பெருமானார் இந்த இடத்துல இந்த மாதிரி சாதிச்சுட்டார். அதாவது பிரபாவ தத்துக்கள் அதை திருஷ்டாந்தமாக காமிச்சு தர்மபூத ஞானத்தையும் ஜீவனையும் ஞான சுரூபத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சார். தர்ம தர்மி பாவம் ரெண்டுத்துக்கும் உண்டுன்னு சொன்னார். சரி, அதனால பிரப வேற, பிரபையை உடைய திரவியம் வேற அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா
இன்னும் சில இடத்துல எம்பெருமானாரு ஸ்ரீபாஷ்யத்துல சில பங்கிகள் இருக்கு, சில ஸ்ரீசக்திகள் எம்பெருமானாரு சாதிச்சிருக்கார் பாஷ்யத்துல. அதை பார்க்கச்ச இந்த தேஜோ திரவியம் இருக்கே அதனுடைய பிரபை அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அந்த பிரபைன்றதே ஒண்ணும் தனியா கிடையாது, அது கிடையாது அப்படின்னுட்டு அவரே சொல்றாரு. அப்போ இந்த ரெண்டு ஸ்ரீசூக்திக்கும் விரோதம் வருது, ரெண்டு ஸ்ரீசூக்திக்கும் விரோதம் வருது, ரெண்டு ஸ்ரீசூக்திக்கும் விரோதம் வருது. அப்ப எம்பெருமானார் தவறாக சொல்லிட்டேரா, அல்லது எம்பெருமானாருடைய திருவுள்ளம் என்ன, அதுக்கு சாமரஸ்யம் சொல்ல முடியுமா, அத மாதிரி தான் கேள்விப்படுது. அதற்கு சமாதானம் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறேன். பாஷ்யகாரர் என்ன பண்றக்க இந்த இடத்துல ஒரு வச்சனம் சொல்றாரு. கரதல இது சொல்றாரு, கரதல பிரதிஹத கதயோஹி ரஷ்மயः பகுளாக ஸ்வயமேவ ஸ்புடதரம் உபலப்யந்தே. இது ஒரு ஸ்ரீசுக்தி. இது எப்படி இருக்குன்னா மகா சித்தாந்தத்துல சாதிக்கிறார். இப்ப என்ன பண்றான், சூரியன் வருது, சூரியனுடைய பிரகாசம் வருது, இந்த சூரிய பிரகாசம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்குது. தன்னுடைய கை உள்ளங்கை இருக்கு பாருங்க, அந்த உள்ளங்கையால அந்த பிரகாசம் வருது பாருங்க, அதை எப்படி கையால மறக்கணும், கையால இப்படி காமிக்கணும், கையால காமிக்கிச்சு பொதுவாக அந்த பிரகாசம் போகச்சே பிரகாசம் தெரியுது. கையால மடக்கி பார்த்தோம்னாக்கா அப்போ இன்னும் பிரகாசம் அதிகமா தெரியும், இன்னும் பிரகாசம் அதிகமா தெரியும். இது லோகத்துல நம்ம பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். சுவாமி இன்னும் பாஷ்யகாரர் சாதிக்கிறது, கரதல பிரதிகத கதையோகி ரஷ்மயா, சூரிய ரஷ்மிகள்லாம் கரதலம் உள்ளங்கை, அதனால பிரதிகதம் தடுக்கப்பட்ட கதையா நேரம் வந்துட்டு இருக்கு. அந்த ரஷ்மிகள் சூரியன் வந்துட்டு இருக்கு, அதனுடைய வெளிச்சம் தெரியுது. அந்த தெரியும் பொழுது அது நேர போறது, எந்த இடத்துல போய் அது போய் விழுமோ அங்க விழுது. அந்த சமயத்துல நம்ம கையால மடக்கணும்னா தடுத்தோம்னாக்கா அப்ப உள்ளங்கையில அந்த கிரணங்கள் படுறது. படுற சமயத்துல சாதாரணமா வெளிச்சம் தெரியறது கூட இப்போ இந்த கையில பட்ட உடனே அது இன்னும் பளிச்சுன்னு தெரியுது. இத பாக்குறோம், இது உண்டு, நமக்கே அனுபவம் உண்டு. அதனால அதுல கதையா பிரதிகத கதையா, அதாவது நேர வரத நம்ம தடுக்கச்சு அது என்ன பண்றதுன்னு திரும்பி போறது, திரும்பி போற மாதிரி இருக்கும். அதனால அது என்ன ஆகுறதுன்னாக்கா பகுலாக ஸ்வயமேவ ஸ்புடதரம் உபலப்யந்தே, நிறைய பிரகாசம் அது இன்னும் ஸ்புடமா ஸ்பஷ்டமா நல்லா தெரியுது, தெளிவா தெரியுது அப்படின்னு பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்க. இது ஒரு ஸ்ரீசுக்தி. இன்னொரு ஸ்ரீசுக்தி என்னன்னா கியாதி விசாரத்துல பின்னாடி வர போகுது. கியாதி விசாரத்தை ஒண்ணு சொல்றாரு. என்ன பண்றோம், கண்ணாடி முன்னாடி நம்ம நிக்கிறோம், நம்ம எல்லாரும் கண்ணாடி முன்னாடி நிக்கிறோம். கண்ணாடி முன்னாடி நிக்காதவா இல்லையே, கண்ணாடி முன்னாடி நாம நிற்கும் பொழுது நம்ம முகம் அந்த கண்ணாடியில தெரியுது. இப்ப இது பிரதிபிம்பம் தான் தெரியுது, பிரதிபிம்பம் தெரியுது, நம்மளுடைய முகமே கண்ணாடியில தெரியுது. அது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டாக்கா, கண்ணனுடைய கதிர்கள் இருக்கோ, கண்ணனுடைய கதிர்கள் போறது ரேசன்றாலியது, அது போற சமயத்துல இந்த கண்ணாடி இருக்கோ அது என்ன பண்றதுன்னாக்கா தடுத்துடும். அது தடுத்துறதுனால நம்மளுடைய நயன லட்சுமிகள் அது தடுக்கப்படுகிறது. தடுத்துருச்சுனாக்க அப்ப என்ன ஆகுறதுன்னா நம்முடைய முகத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, அது காமிக்கிறது. தர்ப்பணாதி பிரதிகத கதையோகி நாயன ரஷ்மயா நிஜ முகாதி கிருண்ணந்தி அப்படின்னுட்டு தியாதிவாதத்தில் சாய்க்கிறது. இது ரெண்டுமே ஜிக்ஞாசாதிகரணத்துல மகா சித்தாந்தத்தில்தான் சாதிக்கிறார். முதல்ல என்ன சாதிச்ச, சூரிய ரஷ்மி அது நேர போறது, கையால் நாம தடுத்தோம்னாக்க உடனே அது திரும்ப வரா மாதிரி இருக்கு, திரும்ப வருது. அதனால இன்னும் படிச்சுன்னு தெரியுது.
அதனால இப்ப சூரியன் தான் இங்க தடுக்கப்படுகிறது. சூரியன் வேற, சூரியனுடைய பிரபை வேறன்னு நீங்க சொல்லாதீங்க. அந்த சூரியன் தான் அப்படியே வருது, அது செதறது, செதற மாதிரி இருக்கிறதுனால அது நம்ம கைப்பட்டு திரும்ப கதி வர்றதுனால, திரும்ப சொல்றதுனால அது படிச்சுன்னு தெரியறது. அப்படின்னுட்டு லோகத்துல ஒரு அனுபவம் இருக்கு. அதை கொண்டு பார்த்தாக்கா இந்த பிரபை வேற, பிரபையை உடைய தீபம் வேற அப்படின்னு சொன்னதுக்கு விரோதம் மாதிரி இருக்கு. ரெண்டு ஸ்ரீசுக்தி எம்பெருமானாருது. அந்த இது சொன்ன பாருக்கோ கண்ணாடி முகம், அதுவும் அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுதான் வந்து சொல்ற. ஏன்னா பாஷ்ய தேசியன் என்ன பண்ணிட்ட வாக்சத் பிரபாதவ் அப்படின்னு ஆதிசப்தம் பிரயோகம் பண்றார். அதனால முத்துமுத்து சுவாமி என்ன பண்ணிட்டாருனாக்கா இந்த ரெண்டு சிவாஷி ஸ்ரீசூக்தியுமே காமிக்கிட்டார். ஆகையினால இது ரெண்டு ஸ்ரீசூக்திகளையும் வச்சுட்டு பார்த்தாக்கா போன ஸ்லோகத்துல சொன்ன ஸ்ரீசூக்திக்கும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட ஸ்ரீசூக்திகளுக்கும் விரோதம் வருது. இப்படி விரோதம் வருதுனால இதை எதை எடுத்துக்கிறது, எதை விடுறது அப்படின்னு கேள்வி வந்துடுறது. பாஷக தேசிகனே சர்வார்த்தத்தில அதை சாதிச்சிருக்க வந்து ரெண்டு ஸ்ரீசுக்தியும் சாதிக்கிறாரு சர்வார்த்தத்தில. அதனால இப்ப ரெண்டு ஸ்ரீசுக்தியும் இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஸ்ரீசுக்திக்கும் அந்த போன ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட ஸ்ரீசுக்திக்கும் விரோதம் வருது. அதற்கு எப்படி இது? அதனால இப்ப வந்து ஒரு நேற்று நாம என்ன சொன்னோம், ஒரு விளக்கு எரியுது, அந்த விளக்கு மலையேறுறது, மலையேற சமயத்துல அதனுடைய ரஷ்மிகள் பிரபை அதுவும் மலையேறுறது போயிடுறது அப்படின்னு நாம சொன்னோம். இப்ப இந்த ஸ்ரீசுக்தியை பார்த்தா என்ன தோன்றதுன்னா சூரியன் அது மேல இருக்கு, அது இவ்வளவு தூரம் வருது, இவ்வளவு தூரம் வருது, இவ்வளவு தூரம் வர்றதுன்றது அது செதறிதான் வர்றது. செதறி வந்ததுதான் நம்ம கையில படுறது, நம்ம கையில பட்டுதான் இத மாதிரி பளிச்சுன்னு தெரியுது. அது வேற இது வேற அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த ஒரே சமயத்துல உற்பத்தி நாசம் பிரபைக்கும் பிரபையை உடைய திரவியத்துக்கும் ஒரே சமயத்துல இருக்கிறது ரெண்டும் அப்படின்னு சொன்னா வராது. அதனாலதான் நம்ம வந்து லோகத்துல ஒண்ணு பாக்குறோம், நேற்று கூட பார்த்தோம், ஒரு ரத்னம் இருக்கு, அந்த ரத்னம் கூட சரி நல்லா பிரகாசம் வந்து இருக்குது, அத்தை மூடிட்டோம்னு வச்சுக்கோங்க நமக்கு தெரிய மாட்டேன்றது, தெரிய மாட்டேன்றது. அதே அது போயிடுத்தோம்னாக்கா அந்த மூடுறமே அது போயிடுத்தோம்னாக்கா ஸ்பஷ்டமா எல்லாம் தெரியுது. அதனால சங்கோஜம் விகாசம்ன்றது ஞானத்துக்கு மட்டும் இல்லை, இந்த வெளிச்சம் ஒளி இருக்கே இதுக்கு கூட உண்டு. அதனால இந்த இது பிரபையை உடைய திரவியம் வேறு வேறு, தர்ம தர்மி பாவம் அப்படின்லாம் வரவே வராது. சரி, இப்ப நாங்க என்ன சொன்னோம் நேத்தி, ரத்னம் இருக்கு, அந்த ரத்னம் வந்து அது செதறது இல்லையே, செதறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், ரத்னம் குறைஞ்சு போயிடும். ரத்னம் குறைய குறைய அதனுடைய ஒளின்றதும் அதுவும் குறைஞ்சு போயிடுமே. அதனால ஒளி குறைஞ்சி போயிடுச்சுன்னாக்கா அப்ப ரத்னமே இல்லாம போயிடும். ஆனா அப்படி இல்லையே, லோகத்துல ரத்னம் அப்படியே கெட்டியா இருக்குதே, அது குறையவே இல்லையே அப்படின்னு கேட்டாக்கா இது வந்து தவறு. ஏன் அப்படின்னா சுவாமி என்ன கேட்கிற, அதாவது வைத்திய பட்சமா கேட்கிற, எல்லா வஸ்துவுமே நாம என்ன சொல்லியிருப்போம், பஞ்சீகரண பிரக்கிரியை வச்சுட்டு தானே இருக்கு. அதனால பாஞ்ச பௌதிகத்துவம், 5 பூதங்களான ஆனது அனைத்துமே அப்படின்றது ஒத்துட்டு இருக்கும். அதனால ரத்னத்துல பார்த்திவ அம்சமும் இருக்கு, பிருத்திவி அம்சமும் இருக்கு. அது இருக்கிறதுனால அது திருடமா இருக்குது, திருடமா இருக்குது. திருடமா இருந்தா கூட அதுல இருக்கக்கூடிய தேஜஸோட அம்சம் இருக்கும் இல்லையோ,
அது என்ன பண்றதுன்னாக்க வெளில வருது, அது தெரியுது. திருடமா இருந்தா கூட அதனுடைய பிரகாசம் வெளில வருதுன்னு நாங்க சொல்றோம். அது அதனால நம்மளும் பாக்குறோம். ஒரு குடம் எடுத்துன்னு போறோம், வெயில் காயுறது. வெயில் காயும் பொழுது அந்த ஆதப்பம் இருக்கே, சூரிய வெப்பம், அதை தடுக்கணுன்றதுக்கோசரம் நம்ம ஒரு குடையை எடுத்துட்டு போறோம். அத மாதிரி மழை கொட்டுறது, மழை கொட்டுற சமயத்துல ஒரு குடையை எடுத்துட்டு போறோம். இத மாதிரி எல்லாம் போற முடியும். அப்பெல்லாம் என்ன ஆகுது, ஜலத்தை தடுக்கிறது. வேகமா மழை கொட்டுறது, குடை எடுத்துன்னு போனா அந்த வேகத்தை தடுத்து நம்ம மேல ஜலப்படாம இருக்கிறதுக்கு. அது மாதிரி வெயில் காயுறது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு குடை எடுத்துன்னு போனோம்னாக்கா அப்போ அந்த வெயில் நம்ம மேல படாம இருக்குது. அத மாதிரிதான் இங்க கூட கிரணகதி, சூரியனுடைய கிரணம், விளக்கனுடைய கிரணம், இதெல்லாம் பிரதிகாதம் இருக்கு, தடை இருக்கு. தடை இருந்ததுன்னா இந்த மாதிரி வருது. அதே இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொடை இல்லை, அப்போ மழை ஜலம் படும், வெயில் மேல படும், இதெல்லாம் சகஜம்தான். அது அந்த மாதிரிதான் இங்கேயும். ஆதரனால இப்போ எம்பெருமானாலே நம்ம உங்க பாஷ்யக்காரே சொல்றது எங்களுக்கு அனுகூலமாத்தான், எங்களுக்கு அனுகூலமாத்தான். அதனால இப்ப ரெண்டு ஸ்ரீசுக்தி இருக்கோ, பிரபை பிரபையை உடையது, அத மாதிரி ஞானம் ஞானத்தை உடையது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையோ, அது கூட வர்த்தியார் மதத்தை வச்சுன்னு தான் சொல்ற. இப்ப சொன்னது உள்ளங்கையில படுறது, அதனால தடுக்கப்படுறது, அதனால வெளிச்சம் அதிகமாகுதுன்னு, அதுதான் எம்பெருமானாருடைய பட்சம். அதுதான் எம்பெருமானாருடைய பட்சம். அதே முதல்ல சொன்னது யார் பட்சம் அப்படின்னாக்க வர்த்தியாருடைய பட்சம். குணாத்வா ஆலோகவதுன்னு ஞாதிகரணத்துல சூத்திரகாரர்கள் சாதிக்கிறார். இது ஒரே உடம்புல ஒரே உடம்பு, ஆனா உடம்பு இவ்வளவு பெருசா இருக்கு, நமக்கு ஜீவனா அணுவா இருக்கான். அணுவா இருக்கும் பொழுது இந்த உடம்புல இருந்து பாதையுமே வேதனா, என் காலில் வேதனை இருக்கு, வலி இருக்கு, தலையில எனக்கு கொஞ்சம் வேதனை இருக்குது, கை சுகமா இருக்கு, இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் நம்ம சொல்றோம். இப்போ அணுதானியவன் ஹிருதயத்துலதானே உட்கார்ந்துட்டு இருக்கான், அது எப்படி வரும் கேள்வி கேட்டு அதற்கு பதில் சூத்திரக்காரர் ரெண்டு சமாதானம் சொல்லிருக்காரு. அவிரோத சந்தனவதுன்னு ஒரு சூத்திரம், குணாத்வா ஆலோகவதுன்னு இன்னொரு சூத்திரம். அதற்கு இந்த அவிரோத சந்தனவதுன்றத பூர்வபக்ஷம் மாதிரியும் வேற மதம் அது. ஆனா குணாத்வா லோகவதுன்றது சூத்திரகாரருடைய திருவுள்ளமாகவும் சாதிச்சிருக்காரு. அங்கேயே பாஷ்யம் இருக்கு அப்படி. அப்போ குணாத்வா ஆலோகவது, குணாத்து அப்படின்னாங்க தர்மபூதமா இருக்கு, தர்மமா இருக்குது. அது எப்படின்னா ஆலோகவத்து. ஆலோகம்னாக்க வெளிச்சம், விளக்கு, அந்த விளக்கினுடைய வெளிச்சம், சூரியனுடைய வெளிச்சம், அது எப்படி தர்ம தர்ம பாவம் இருக்குதோ குணமாகுதோ அது மாதிரி நாங்க சொல்லிட்டு போயிட்டேன். அதையே கூட இவா இந்த ஸ்லோகத்துல பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கிறது பரசம்மதம், இன்னொரு மதத்தால் யாரோ ஒத்துக்கிறார், அத மாதிரி இங்க இருக்குது அப்படின்னு. அதற்கு தொண்ணூறு சுவாமி என்ன பண்றாருன்னா, குணாத்வா ஆலோகவத்துன்னு அப்படின்ற சூத்திரத்துல சாங்கர பாஷ்யத்துல எப்படி உபபாதம் பண்ணப்பட்டிருக்கோ அதை அனுசரித்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால இது சாங்கியா எல்லாம் கூட இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. சாங்கியா சொல்ற ஸ்லோகத்தையே தேசிகன் உதாரிக்கிறேன். தீப பிரபா யதா தஸ்மின் வினஷ்யதி வினஷ்யதி ததா பகிர்கதா கேஷா மூலச்சேதா வினஷ்யதி அப்படின்னுட்டு அவ எடுத்திருக்காரு ஸ்லோகம். அதாவது தீபத்தினுடைய பிரபை, தீபம் மலையை எடுத்துனாக்க தீப பிரபையும் போயிடுறது. அதே மாதிரி தீபத்தினுடைய இது இருக்கு பாருங்க, பிரபைன்னு சொன்னமே, அது கூட வெளில வந்ததுன்னு வச்சுக்கோங்க. வெளில வருது, அதாவது கூடத்துல இருக்கிற வழக்கு அந்த கூடி பெரியந்தான் தெரியறது, வெளிச்சம் தெரியறது. வெளிச்சம் அவ்வளவுதான் தெரியறதுன்னு சொன்னாக்கா ஆனா குறைஞ்சிட்டே வருது. கொஞ்ச நாள் கழிச்சு ஒண்ணுமே தெரியல. ஏன் அப்படின்னா மூலச்சேதா வினஷ்யதி, மூலமா இருக்கிறது தீபம்,
அந்த தீபத்தினுடைய மலையேறுதல்னு ஒண்ணு வந்துச்சுனாக்கா அப்ப தீப பிரபையும் போயிடுறது. இதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்றாப்பா, ஜல பிரவாகம் இருக்கும் இல்லையோ, ஜல பிரவாகம் ரொம்ப வேகமா வருது, ஜலம் நல்லா வந்துட்டு இருக்குது. வந்துட்டு இருக்கிறது முதல்ல நல்ல வேகமா வருது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வேகம் குறையுது, கடைசியில பிரவாகமே போயிடுறது, நின்றுடுறது. ஏன் அது அப்படின்னா, எந்த இடத்துல இருந்து ஜலத்தை திறந்து விடுறானோ, எந்த இடத்துல இருந்து ஜலத்தை திறந்து விடுறானோ அது அங்க நின்றுட்டுன்னு வச்சுக்கோங்க. திறந்த இடத்துல நின்றுட்டுன்னு இங்க நின்று போயிடும், பிரவாகம் முடிஞ்சிருது இல்லையோ. அதனால இத மாதிரி அப்படின்னா அவ சொல்ற, அதாவது தடுக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். இதுதான் பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்க. இது அதனால என்ன ஆகுதுன்னாக்கா, தீப பிரபாயிதா துப்பின் மனசிதன் சாங்கியால் சொல்றது, சாங்கரால் சொல்றது. இததான் அந்த இடத்துல பிரபையினுடைய தர்மி ஆசிரியம், இதை வச்சிருந்து சாங்கியால் சொல்றதெல்லாம் சின்னம் சொல்றே தவிர்த்து இந்த விஷயம் நம்ம சித்தாந்தம் இல்லை, உங்க பாஷ்யக்கார சித்தாந்தம் இது கிடையாது. அப்படியானாக்கா எது பாஷ்யக்கார சித்தாந்தம்னா, வைசேஷிகன் சொன்னா பார்ப்போம், அத மாதிரி சொல்றதுதான் பாஷ்யக்காரருடைய சித்தாந்தம். அதாவது சூரியன் அல்லது விளக்கு, அக்னி, அந்த தேஜஸ்தானது செதறது, செதறதுதான் இத மாதிரி நமக்கு பிரபையாக கிரணமாக தெரியுது அப்படின்னுட்டு வைசேஷிகன் சொன்னா நேர்த்தியே பார்த்தோம். அதுதான் இந்த இடத்துல பாஷ்யக்காரர் திருவுள்ளமாக இருக்கு அப்படின்னு அவ சொல்றா, ஆக்ஷேபிக்கிறவா. அதற்கு சமாதானம் என்ன சாதிக்கிறதுனாக்கா, இது சமாதானம் சொல்லணும். அதுக்கு என்ன சாதிக்கிற, இது நீங்க சொல்றது தவறு, சொன்னது எம்பெருமானார், அவர் பரம ஆப்தர். பரம ஆப்தர் பாஷ்யக்காரர் நமக்கு யாரு வசந்தவர். அதனால பாஷ்யக்காரர் என்ன சாதிக்கிறாரோ அதுல ஒரு விரோதமும் வரக்கூடாது, வராது, விரோதமா சொல்லவே மாட்டேன். ஸ்ரீபாஷன் சேவிச்சிருவாங்கலாம் தெரியும், அங்கங்க ஏததுக்தம் பவதி ஏததுக்தம் பவதி அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். இது சொல்லப்பட்டதாகிறது அப்படின்னு. இது சொல்லப்பட்டதாகிறதுன்றது எதுக்கு இத மாதிரி எம்பெருமானார் அடிக்கடி சாதிக்கிறார், என்ன திருவுள்ளம் அப்படின்றதுக்கு தேசியன் தத்துவ ஒரு விஷயம் சாதிக்கிறார். ஏதோத்தம் பவதி அப்படின்றதுனால என்ன சொல்லப்பட்டதாகிறது, எதனால அது வருது அப்படின்னாக்கா, பிரபஞ்சிதஸ்ய சம்க்ஷேபः சம்க்ஷிப்தஸ்ய பிரபஞ்சனம் ஏததுக்தம் பவதினா சமாதிர் வியாக்குலஸ்ய ச அப்படின்னு சாதிச்சிருக்க சுவாமி. பிரபஞ்சிதஸ்ய சம்க்ஷேபः, பிரம்மாண்டமா ஒண்ணு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, 4 பக்கத்துக்கு 3 பக்கத்துக்கு ஒரு விஷயம் சாதிக்கிறாருன்னா அதை சங்கிரகமா சொல்றதுக்கு ஏததுக்தம் பவதின்னு சாதிப்பேர் பிரம்மாண்டம். அது மாதிரி சங்கிரகமா ஒரு வரையில ஒரு விஷயத்தை சொல்லுவார், அப்ப நமக்கு தலையும் புரியாது வாழும் புரியாது, அந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுவோம். அந்த சமயத்துல சங்கிப்தஸ்ய பிரபஞ்சம், சங்கிரகமா சொன்னதை விளக்கமா விஸ்தாரமா சாதிப்பேன். இது 2 பிரயோஜனம். 3வது பிரயோஜனம் சமாதிர் வியாக்குலஸ்ய, வியாக்குலம் விரோதம் மாதிரி இருக்கும், முன்னாடி சொன்னதுக்கும் பின்னாடி சொன்னதுக்கும் விரோதம் வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதற்கு சமாதானம், இது விரோதமே கிடையாது, 2ம் சரியா சமன்வயமாகும் அப்படின்னு சொல்றதுக்கு வர்றது இது இந்த ஏற்றுத்தம் பகுதியும் வரும். அதனால எம்பெருமான நமக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து பார்த்து அனுகிரகிச்சுட்டு போயிருக்காரு. ஆக எம்பெருமானார் என்ன சாதிச்சிருக்காருனாக்கா, பிரபாவ திரவியம், அந்த மாதிரி தர்மி ஸ்வரூபம் தர்மஸ்வரூபம், இது 2த்துக்கும் தர்மி பாவம் உண்டு அப்படின்னு தான் சொல்றேன். இவ்வளவுதான். அதுக்கு விரோதமாக சூரியனுடைய ரஷ்மிய நம்ம கையால தடுத்தோம்னாக்கா அது பிரதிகத கதையா, அதனால நமக்கு பிரச்சனை தெரியாது, அதனால சூரியனுடைய சிதறல்ல இருந்தா அது வருது, அந்த மாதிரி சொல்ற. இது 2த்துக்கும் விரோதம் இருக்குது. விரோதம் இருக்கிறதுனால இது தவறு அப்படின்றது மாதிரி பாக்ஷேபிச்சா. இப்ப அதுக்கு சுவாமி என்ன சொல்ற,
விகல்பம் பண்ணணும். நீ எப்படி நீ இது சொல்ல போற சமாதானம் எப்படியா சொல்லணுமோ இல்லையோ, அந்த சமாதானம் ரெண்டு இருக்கட்டும்னு சொல்ல முடியாது, ரெண்டு இருக்கட்டும்னு சொல்ல முடியாது, ரெண்டு இருக்கட்டும்னு சொல்லலாம். சொன்னா எப்படி சொல்லணும், அதாவதுன்னா இது வேற விஷயம் அது வேற விஷயம் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல இது வேற விஷயம் அது வேற விஷயம்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னாக்கா ரெண்டுமே பிரபை பிரபையை உடைய திரவியம். அந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் வந்திருக்கு, ரெண்டுமே அதை பத்தி தான் வந்திருக்கு. ரெண்டுமே அதை பத்தி வர்ற சமயத்துல இது ரெண்டுமே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா ரெண்டுத்துக்கும் விரோதம் இருக்கிற மாதிரியும் ரெண்டுத்துக்கும் விஷய பெயர்னு சொல்லி அதை நம்ம சமன்வயப்படுத்தணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகும். அது தவறு. அது மாதிரி வராது, அது மாதிரி இங்க வரவே வராது. அதனால அந்த விஷயத்தை சொல்லக்கூடாது. சரி, விகல்பம் பண்ணீங்களாமே, இப்படியோ அப்படியோ விகல்பம் பண்ணலாமே, இதையாவது போங்க இல்லை அதையாவது போங்க, ரெண்டு பட்சம் சொல்றீங்க, ரெண்டு பட்சமும் ஒரு சரியாதான் இருக்கு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா ஒருத்தன் கருப்பா இருக்கானா சோப்பா இருக்கானு கேட்டான். கருப்பா இருந்தா கருப்பா எடுத்துக்கோ, சோப்பா இருந்தா சோப்பா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாக்கா அது விரோதம். ஏன்னா வஸ்துவோட விகல்பம் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோங்க, ஒரே வஸ்துவை இப்படி அப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால வஸ்துவோட விகல்பம் பண்றதுன்றதும் தோஷமானது, அதையும் அங்கீகரிக்க முடியாது. அதனால கிரியையில தான் விகல்பம்ன்றது பண்ணலாம், கிரியையில தான் விகல்பம்ன்றது பண்ணலாம். கிரியை என்ன அப்படின்னாக்கா இப்ப இந்த ஒருத்த என்ன பண்ணா போர்வை இருக்குது, போர்வைய வந்து போத்தண்டான், போர்வைய போத்தண்டான்னு சொன்னான். உடனே ஒத்தஞ்சன்னா அவன் பத்துட்டு தான் போத்துட்டான், இல்ல போத்துட்டு தான் படுத்துட்டான். இப்ப படுத்துட்டு போத்துட்டான்னு சொன்னாலும் சரி, போத்துட்டு படுத்துட்டான்னு சொன்னாலும் சரி, போத்துண்டா அதுதானே. போர்வைய போத்துட்டு படுத்துட்டான்னு சொன்னாலும் ஒண்ணுதான், அல்லது படுத்துட்டு போத்துட்டான்னு சொன்னாலும் அவங்கள போத்துண்டான் அப்படின்றதுல முடிஞ்சிடுறது. அதனால இது கிரமம். கிரியையிலமான விகல்பம் பண்ணலாமே தவிர்த்து வஸ்துவோட விகல்பம் பண்ண முடியாது. லோகத்துல ஒரே வஸ்துவோட ரெண்டு விகல்பம் பண்ண முடியாது. அதனால அதுவும் தவறு. அப்படியானாக்க என்ன அர்த்தம், எதுக்காக இத மாதிரி சாதிச்சுட்டார் அப்படின்னு சொன்னாக்க ஒண்ணு இந்த ரொம்ப சுலபமானது. இந்த இடத்துல பாஷ்யக்காரர் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது இந்த அக்னியோ அல்லது சூரியனோ அல்லது கண்ணோ செதறிடுச்சுன்னு சொன்னாரா? அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. பாஷ்யக்காரர் அத மாதிரி எங்கேயுமே சாதிக்கல. அவர் சொன்னது என்னது, ரஷ்மிகள் வருது, அந்த ரஷ்மிகள் வந்து கையால தடுக்கப்படுகிறது. அத மாதிரி கண்ணுடைய ரஷ்மிகள் வருது, அது தர்ப்பணம் கண்ணாடி அதனால தடுக்கப்படுகிறது. இப்படி தடுக்கப்பட்டதுன்னாக்க அது திரும்பறதுதான் நம்ம முகத்தை காமிக்கிறது. அந்த மாதிரி சூரிய ரஷ்மி திரும்புறது நம்ம கையில பட்டு அப்போ வெளிச்சம் தெரியுது. இவ்வளவுதான் சொல்றேன். இதுல எங்கேயாவது சிதிலம் அடைஞ்சது செதறித்து அப்படின்னு ஒரு வார்த்தையாவது பிரமாணம் சொன்னாராம். விஷயம்னாகான்னு இருக்குது. விஷயம்னாகான்னு சொன்னா கூட அதுக்கு என்ன திரவுள்ளம் அப்படின்னாக்க பரவி இருக்கிறதுன்ற அர்த்தத்துலதான் சொல்லணுமே தவிர்த்து அது செதறிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அந்த திரவியமே சிதறல. சூரியன்கிற திரவியமோ அல்லது கண்ணுங்கிற கண்ணு சிதறிடுச்சா, நான் கண்ணாடியை பாக்குறேன், அப்ப என் கண்ணுடைய ரஷ்மிகள்லாம் போகுது அப்படின்னா கண்ணா சிதறிச்சு? கண்ணு அப்படியே நிக்கிறது, கண்ணு அப்படியேதான் இருக்கு, அது சிதறவே இல்லை. கண்ணு சிதறவே இல்லை, சூரியன் சிதறவே இல்லை, அக்னி சிதறல, தேஜோ திரவியம் சிதறல, அதனுடைய கிரணங்கள் ஒண்டிதான் வந்துட்டு இருக்குது. அதனாலதான் சொன்னோம், கிரணம் இங்க இருக்குது, நடுக்கூடத்துல இருக்கு தீபம், ஆனால் அதனுடைய கிரணங்கள் தான் சுத்தூர போறது. பக்கத்துல இருந்தா நல்லா பளிச்சுன்னு தெரிகிறது வெளிச்சம், அதே தூரத்துல இருந்தா குறைவா தெரிகிறது. இதையும் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆகையினால இந்த மாதிரி பாஷ்யக்காரர் எங்கேயுமே சொல்லல.
பாஷகாரர் சொல்லாத விஷயத்தை எடுத்துட்டு, ஏன்னா இதெல்லாம் ஆக்ஷேபிச்சிருக்கா. அந்த ஆக்ஷேபம் இல்லாட்டாக்கா சுவாமி இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டார். சுவாமி அந்த மாதிரி எதுவுமே கேள்வி கேட்க மாட்டார். இந்த மாதிரி கேள்வி வரவேதான் சுவாமி சாதிக்கிறார். அதனால நீங்க எந்த ஆச்சாரியால் சொன்னாலும் சரி, எந்த ஆச்சாரியால் சொன்னாலும், அதாவது ரெண்டு ஆச்சாரியர்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதிகரண சாராவளியில பிரசங்காத்தான் சொன்னாடிய அதிகரண சாராவளியில 15வது ஸ்லோகம் ஆரம்பத்துல அவதாரிக. நம்ம பூர்வ மீமாம்சையும் உத்தர மீமாம்சையும் ஒரே சாஸ்திரம்னு சொல்லிருக்கோம். பூர்வோத்தர மீமாம்சையோ ஐக்கிய சாஸ்திரம் ஸ்தாபிக்கிறோம். அதுல இந்த பூர்வ மீமாம்சையும் உத்தர மீமாம்சையும் ஒரே சாஸ்திரம்னு சொல்லிட்டோம். அங்க முதல்ந்து ஜெயம் கர்மகாண்டம் 12 அத்தியாயம், தேவதா காண்டம் சங்கர்ஷ காண்டம் எனக்கு பேரு, அது 4 அத்தியாயம். அதுக்கப்புறம் பிரம்ம காண்டம் அது 4 அத்தியாயம். மொத்தம் 20 அத்தியாயங்கள். இந்த 20 அத்தியாயங்களை சொல்லச்சே போதாயனர் பிரத்திகாரர் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பகவான் போதாயனர் சொல்ற சம்மிதமேதாரீரகம் ஜெய்மினியேன ஷோடச லட்சணேனே சாஸ்திரீக பிரசித்தி அப்படின்னு அவன் சொல்லிட்டு போட்டார். ஜெய்மினி மகர்ஷியினால பண்ணப்பட்ட 16 அத்தியாயங்களும் வியாசரால பண்ணப்பட்ட 4 அத்தியாயங்கள், இது எல்லாம் சேர்த்து ஒரே சாஸ்திரம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். போதாயனர் பகவத் போதாயனர் அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா சத்திரத்னாகரன் ஒரு கிரந்தம் பட்ட பராசர பகவான் பண்ணினது. அந்த பராசர பட்டர் சாதிச்ச அந்த கிரந்தத்துல காசகிருஷ்ணர் தான் இதை பண்ணிட்டு சங்கர்ஷ காண்டத்தை பண்ணது காசகிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ போதாயனர் சொன்னது சரியா அல்லது பராசர பட்டர் சாதிச்சது சரியா? 2 மகான்கள் சொல்லிட்டு போயிட்டார். 2 பேரும் நமக்கு ரொம்ப அப்படிப்பட்ட ஆச்சாரிய புருஷாளுதான். அவ சொல்றதுல விரோதம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எதை தள்ளுறது எதை எடுத்துக்கிறது? சுவாமி அது சாதிக்கிறார். கிரந்தேது ஜெய்மன் இப்ப ரச்சிதையா ஷோடசாத்தியாயி உபாஸ்தா சங்கர்ஷ காசகிருஷ்ண பிரபவ இதிகதம் தத்வரத்னாகரோக்தி. இது கேள்வி. அதற்கு பதில் அத்திர ப்ரூமஹா சதுக்தௌ ந வயமிக புதா பாஜிதும் கிஞ்சிதா. சாதுக்கள் சொன்ன விஷயத்துல இது சரி இது சரி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு, ஒருத்தருடைய பட்சத்தை பாதிக்க வைக்கிறதுக்கு நாம யாரு? நாங்க அதுக்கெல்லாம் அதிகாரி இல்லை. நாங்க அதிகாரி இல்லைன்னு ஏன்னா பேர்பட்ட மகன்கள் 2 பேரும் அது நமக்கு அருகதையே கிடையாது. அப்படியானா என்ன பண்றது அப்படின்னா, அது 2மே ஏக அபிப்பிராயம், ஒரே அபிப்பிராயம். அந்த அதை வச்சுட்டு சொல்லிட்டு போனோம். அதுல விரோதம் கிடையாது. நிர்வாகஸ்து உபச்சாரா கொச்சிதிகள் கடதே ஏக தாத்பரிய யோகா அப்படின்னுட்டு அங்க சாதிக்கிற அதிகரண சாராவையில ஒரே தாத்பரியம். பையன் என்ன பண்ணா, அப்பா வீடு கட்டின, பையன் சொன்னா நான் தான் இந்த வீடு கட்டினேன்றான். பையன் வீடு கட்டினா அப்பா சொன்ன நான் தான் இந்த வீடு கட்டினேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப அப்பா கட்டினது உண்மையா பிள்ளை கட்டினது உண்மையா? 2 பேருக்கு சொன்னது உண்மைதான். ஏன்னா 2 பேருக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு. ஆனா அப்பா கட்டினத பிள்ளை கட்டினான்னு சொன்னாலும் சரி, பிள்ளை கட்டினத அப்பா கட்டினு சொன்னாலும் சரி, 2ம் ஒண்ணுதானே. அது தாத்பரியம் ஒரே தாத்பரியம். 2 பேர் வீடு அது 2 பேரும் சேர்ந்துதான் கட்டியிருக்கா. 2 பேரும் அபிப்பிராயமும் ஒன்னா இருக்குது. அத மாதிரி எது? அதனால 2 பேர் சொன்னதுலேயே விரோதம் கிடையாது அப்படின்னு சொல்லச்ச ஒரே ஒரு ஆச்சாரியர் எம்பெருமானார். எப்பேற்பட்ட ஆச்சாரியர் எம்பெருமானார் ஒரு ஆச்சாரியர் கிடப்பாள, அந்த ஆச்சாரியரை வெளில கொண்டு வந்தவர் சுவாமி தேசிகன். அத்தனை கிரந்தங்கள்ல எதி சார்வபௌம வசதாம் ஆவர்த்திகள் எவ்வளவுலாம் சாதிக்கிறார் சுவாமி. எல்லா எவ்வளத்தை ஸ்திரீகளோட கழிப்பா. நான் கூட ஸ்திரீகளோட தான் கழிச்சேன். எப்படி கழிச்சேன்னாக்கா, எம்பெருமானார் ஸ்ரீசூக்திகளுடைய ஆவர்த்தியாகிற ஸ்திரீகள்னால நான் சேர்ந்து கழிச்சுட்டேன் அந்த ஆவர்த்திக ஸ்திரீகளோட அப்படின்ற. அந்த மாதிரியே அவர் காலம் போச்சாம். எதிர்பிரவர பாரதி ரசபரேன நீதம் வயாக பிரபுல்ல படிதம் சிற பரமிக க்ஷமம் பிரார்த்தேன். அந்த மாதிரி எம்பெருமானாருடைய வைபவத்தை வெளில கொண்டு வந்தவர்
ஸ்வதா விகசிக்கிறது அது. அதை இன்னும் நன்னா விகசிக்க வச்சவன் சுவாமி தேசிகன்றது. அதனால அப்படிப்பட்ட எம்பெருமானார் தவறு சொல்லுவேரா அல்லது விரோதமாக சொல்லுவேராது. அதனால அது கிடையாது. ஆகவே தேஜஸோட பாகங்கள்லாம் செதறி பரவருது, செதறி போயிடுத்து, அது பரவருது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு அந்த நாங்க என்ன சொன்னோம் தெரியுமா இல்லையோ, அவயவங்கள் அது மாதிரி பண்ணல. அது அவயவங்கள் பண்ணல, இதுவாகல. அதனுடைய கிரணம் தான், அதனுடைய தர்மம் தான் பரவது சிதறது அப்படின்னு சொல்லணும். அதுவே பரவல, அதுவே சிதறல. அதை புரிஞ்சுக்கோங்க. சுவாமி உதாரிக்கிறாரு, சர்வார்த்தத்தையும் இருக்கு, தேசிகனும் சாதிக்கிறார். ஜலம் இருக்கே, ஜலம் சில்லுன்னுதான் இருக்கணும், அதுக்கு சைத்தியம்தான் சுபாவம். ஆனால் அந்த ஜலத்துல வெந்நீர்னு சொல்றோம் நாம. அப்ப எப்படி இது வெந்நீர் ஆச்சு அப்படின்னா, அந்த தேஜோ மகாபூதம் இருக்கோ, அதனுடைய கிரணங்கள், அதனுடைய பாகங்கள்னா அதுல படவேதான் அது சூடா இருந்தது. அது சூடா இருந்தது. ஜலம் சுடாது. ஆனா அதனுடைய தேஜோ மகாபூதத்தினுடைய அவயவங்கள் இருக்கு. அதுல அவயவம்னா இந்த இடத்துல பிரபைன்னு தான் அர்த்தம். அதனுடைய கிரணங்கள் இருக்கு. அந்த கிரணம் இருக்கவே அது சுடுறது. ஜலம் சுடல, புரிஞ்சுக்கோங்க. ஜலம் சுடல, நெருப்பு தான் சுடும். நெருப்பு தான் சுடும், ஜலம் சுடாது. ஆனால் அந்த ஜலத்துல அதனுடைய அவயவம் இங்க சேர்ந்துருக்கு, தேஜத்தினுடைய சேர்ந்துடுறது. சேர்ந்துடவே அது நமக்கு சுடுறது. அது இதெல்லாம் உதாரிக்கிறது. அதனால இந்த மாதிரி நீ சொன்னியே, தேஜோ திரவியம் அது செதறி போயிடுத்து, அதனுடைய பாகம்தான் இந்த இது பிரபைங்கிறது. அது கூட ராகோ ஷிரஹா அப்படின்ற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். அத மாதிரிதான் நீ சொன்ன, அது தவறு. அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லல. அதனாலதான் சூரியனுடைய பாகம் கூட செதறதே கிடையாது. அத மாதிரி சூரியனுடைய பிரகாசம் இருக்கு, ஒளி கதிர், அதுவும் தனிதான். அதுவும் பிரபை, அது வேற. அந்த பிரபையுடைய சூரியன் வேற. சூரியனுடைய பிரபை வேற, சூரியன் வேற. அப்படின்னாக்கா அந்த சூரியனுடைய இது கிரணம் பூமியில படுறது, எம்மேன படுறது. ஆனா இருக்கிறதோ சூரியன் அங்கதான். அப்ப சூரியனே என்கிட்ட வந்துட்டா இல்லையே, அத மாதிரி கிடையாது. அதனால எம்பெருமானார் இதைதான் அனுகிரகிக்கிற. ஆகவே ரெண்டுத்துக்கும் துளிகள விரோதமே கிடையாது. சொல்றது என்னன்னா, சூரியனுடைய பிரபைகள் வருது, கிரணங்கள். அந்த பிரபைகள் தான் கையில படுறது. கையில பட்டதுன்னா அதை பழிச்சுன்னு தெரியுது. நாளைக்கு வெயில் வந்ததுன்னா பண்ணி பாருங்க, பார்த்தா எம்பெருமானார் எப்படி அனுபூத விஷயத்தை அழகா காமிச்சிருக்காருன்னு தெரியும். அது அதனால இதுதான் இந்த இடத்துல இருக்கே தவிர்த்து எங்கேயுமே எம்பெருமானார் விரோதமா சாதிக்க மாட்டார். சாதிக்கவே இல்லை. சாதிக்காத விஷயத்தை விரோதமா சாதிக்கிட்டு வச்சுட்டு அது சாங்கிய பட்சம்தான். இது நம்ம பட்சம் இல்லை, உங்க பாஷ்யகார சித்தாந்தம் அது இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றதான கேள்வியே கேட்க வேண்டாம். இதுல ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு என்ன சுவாமி சாதிச்சிருக்காரு, இது பாஷ்யக்காரர், அதாவது தரிசன ஸ்தாபகாலா இருக்கிறவா என்ன பண்ணுவான்னாக்கா, தன்னுடைய சித்தாந்தம் இதுன்னு சாதிச்சுடுவா. சாதிச்சுட்டு இத நீங்க நன்னா ஸ்தாபிச்சிடணும், நீங்க ஸ்தாபிச்சிடுங்க, அதை நன்னா பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவா. அவருடைய சிஷ்யர்கள் எல்லாருமே அப்படி மகா சூக்ஷ மேதாவிகள் எல்லாம். அதனால அவ என்ன பண்றான்னாக்கா, அது எல்லா சித்தாந்தத்திலையும் உண்டு. எனக்கு சங்கராச்சாரிய விஷயத்தையும் சொல்றா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபராக, இது என் சித்தாந்தம், இதை சாதிச்சிடுங்கன்னு சொல்லிட்டேன்னா சிஷ்யார் தனக்கு தலை ஒவ்வொரு எழுத ஆரம்பிச்சுட்டாலாம். கூடாக்குங்கிற வியாக்கியானத்துல பெரியவர்கால சுவாமி 18 தத்துவமும் நம்ம எழுதியிருக்காரு. அதாவது அத்வைதங்கள்லயே 18 அத்வைதங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி எழுதியிருக்காரு. ஏன்னா அத்தனை பேர் அத்தனை விதமா வியாக்கியானம் விட்டு போட்டாங்க. இத மாதிரி நம்ம சித்தாந்தத்திலையும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதுல
ஒரு ஆச்சாரியர் திருநாமம் அது எனக்கு பேர் மறந்து கொடுத்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சச்சானந்தியாய கல்பதே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. முக்கிய திசையில ஆனந்தியாய கல்பதே சாக ஆனந்தியாய கல்பதே அப்படின்னு வாக்கியம். ஜீவனுக்கு ஆனந்தியம் வந்துடுறது, அதாவது சொரூபமே விபுவா போயிடுறதுன்னு அர்த்தம் பண்ணிட்டார். ஒரு ஆச்சாரியம் எழுதிட்டார் நம்ம சித்தாந்தத்திலேயே. அது சுவாமியே அது தர்மபூத ஞானம் தான் ஆனந்தியத்தை அடைகிறது, விபுத்துவத்தை அடைகிறது. ஜீவஸ்வரூபம் விபுத்துவத்தை அடையவே இல்லை. இதுதான் நம்ம சித்தாந்தம். ஜீவன் அணுதான். ஆனா அது மாதிரி எழுதிட்டார். சுவாமி என்ன பண்ணாருன்னா சுவாமி சாதிச்ச சர்வார்த்த சுத்தியில ஏதோ ஒரு இடத்துல அடையன் உலகம் தேடி பார்த்தேன், அடையனுடைய மந்தபதி தெரியல. பயம் பயம்னா ஜானிமகே அவருடைய திருவுள்ள என்னன்னு அடையனுக்கே தெரியல அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். பயம்னா ஜானிமகேன்னு. ஏன்னா இத மாதிரி சில பேர்னா என்ன பண்ணிடுவான்னு அர்த்தத்தை வைபவவாதமாக சில விஷயங்களை சேர்த்து சொல்லிடுவா. இது எல்லா இடத்துலையும் உண்டு. தேனும் பாலும் நெய்யும் கண்ணடம் அவது முத்தே அப்படின்னுட்டு மூணாமத்துல சாதிக்கிறார். இரண்டாம் பத்திரியும் மூணாமத்துல சாதிக்கிறார் சுவாமி. தேனும் பாலும் கண்ணடம் அவது முத்தே அப்படின்னு சொன்னாக்கா தேனும் பாலும் நெய்யும் கண்ணடம் அவது முத்தேன்னு அதுக்கு இவருடைய ஆளவந்தாருடைய நிர்வாகம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் எல்லாம் சேர்ந்தா எப்படி மதுரமா இருக்கும், அந்த மாதிரி எம்பரமான மதுரமா இருக்கான், அற்புதமா இருக்கான், அவ்வளவு மதுரமா இருக்கான்னு ஆளவந்தாரு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் எம்பெருமான நிர்வாகமும் தேனும் தேனும் பாலும் பாலும் நெய்யும் நெய்யும் கண்ணலும் கண்ணலும் அமுதும் அமுதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இத மாதிரி இவருடைய நிர்வாகம். இப்ப இது அவர் ஏத்துக்கிறதா இவரதை ஏத்துக்கிறதா? நம்மாழ்வார் இந்த மாதிரி சாதிச்சுட்டு போயிட்டார். வைபவவாதம் அல்லது ரெண்டு பேருடைய அனுபவம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இத மாதிரி எல்லா சாஸ்திரங்கள்லையும் இத மாதிரி விரோதம் இருக்கிற மாதிரி தோணும். எதுவுமே விரோதம் கிடையாது. இத்தனை உதாரணங்கள் சொல்றது எதுக்குன்னாக்க ஆச்சாரியால் சாதிக்கிற விஷயத்துல துளி கூட அபச்சாரம் பண்ணக்கூடாது. பாஷகாரி இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு அபத்தமான அர்த்தம் பண்ணிடக்கூடாது. அதுக்கோசரம் தான் இதெல்லாம் பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்திருக்கா. அதனால இதை விஞ்ஞாபிச்சு நடிகேன். ஆக பாஷ்யகாரர் எங்கேயும் விரோதமான விஷயத்தை சாதிக்கவே இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். அடி பாஷ்யே பாஸ்வத் பிரபாதோ பிரதிஹதி பஹளி பாவபூர்வம் யதுக்தம் தேன ஸ்ரோதசமாதிம் பரமதனயதः பிராகுரேகே பிரபாயாம் வஸ்துன்யஸ்தே விகல்பே ஸ்புட விகடனயோः வக்துராப்தஸ்ய வாச்சோः தாத்பர்யம் தர்க்கமானானுகுணம் அதிகுணைः சிந்தியம் அந்தே வசத்பிஹி அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். பாஷ்யத்துல ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானார் சாதிக்கிறது. பாஸ்வத் பிரபாதம். பாஸ்வது அப்படின்னா சூரியன், பிரப கிரணம், அதாவது சூரிய கிரணங்கள். ஆதிசப்தம் இருக்கு, அதனால நயன ரஷ்மி கண்ணனுடைய கதிர்கள், அதெல்லாம் அர்த்தம் பண்ணிக்கணும். இவைகளுக்கெல்லாம் பிரதிஹதி பகலி பாவபூர்வம். பிரதிஹதி பிரதிஹதினாக்க தடுக்கிறதுன்னு அர்த்தம். தடை பண்றது, அதாவது போயிட்டே இருக்குது நம்ம கதிர்கள். அந்த சமயத்துல இப்ப நான் கண்ணால இப்படி பார்த்துட்டே இருக்கேன், யாருமே இல்லை, எதுவுமே இல்லை எதிர. அப்ப எனக்கு என்ன ஆகும்னா என் கண்ணு கதிர்கள் நேரம் போயிட்டே இருக்கும். கடைசியில எங்க எது இருக்குதோ அதை நோக்கிதான் கிரகிக்கும். எதுவுமே இல்லைன்னா வெறும் வானத்து தான் ஆகாசத்து தான் கிரகிக்கிறது. ஆனா எதுல ஒருத்தன் நின்றாக்க அவன் திரும்ப எனக்கு தெரியறது. இதுதான் பார்க்கணும். அதனால பிரதிஹதி பகலி பாவபூர்வம். அப்போ அது தடப்படுறது. சூரியனுடைய ரஷ்மி கையில தடப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பகலி பாவபூர்வம். பகலி பாவம்னாக்க படிச்சுன்னா தெரியுது, இன்னும் அதிகமா தெரியுது. பொதுவா நம்ம பார்க்கணும், அப்படியே வெறும பார்த்தோம், கையால தடுக்கல, அப்படியே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல இது தெரியறது இல்லை.
நம்ம அங்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறா பாருங்க, பழக்கு பழக்கு போடுறோம், பெயிண்டே அடிக்காம இந்த சிவரெல்லாம் அழுது விழிஞ்சிட்டு இருக்கோம் சில சமயத்துல. அந்த சமயத்துல நீங்க வழக்கு போட்டாக்கா பளிச்சுன்னு தெரியாது. அதே பெயிண்ட் அடிச்சுட்டோம்னாக்கா புதுசா வர்ணத்தெல்லாம் பூசுற முடியும். பெயிண்ட் அடிச்சுட்டாக்கா பல பணம் ஜொலிக்கும். ஏன் ஜொலிக்கிறது? அந்த முதல்ல அழுது விழிகிறதுன்னு சொன்ன பாருங்க, அப்போ அந்த செவரு சரியில்லை, அதனால அதனுடைய ரஷ்மிகளை அது சரியா காமிக்க மாட்டேங்கிறது. அதே இந்த பெயிண்ட் அடிக்கணும்னாக்கா புது பெயிண்ட் அது நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுனால அதுல திட்டு திட்டா எதுவும் இல்லைன்னா அவ்வளவு நல்லா பளிச்சுன்னு தெரியறது. அத மாதிரி இது தடுக்கப்படுறது உள்ளங்கையால, அதனால அது நல்லா தெரியறது. அத மாதிரி கண்ணாடியில முகம் நல்லா ஸ்பஷ்டமா தெரியுது. இத பார்த்துட்டு அதனால பிரதிகதி பகலீ பகவம் எது உத்தம் எது எம்பெருமானார் சாட்சேரோ தது பரமத நயத்தா. அது இன்னொரு மதம், அது அந்த வழியில தான் சொல்லிருக்க அப்படின்றத அதை கொண்டு இப்ப சொன்னது இருக்கோ இல்லையோ கையில் தடுக்கிறது அதுதான் சரியானது. அதே முதல்ல சொன்னீங்களே நீங்க பிரபாவ திரவியம்ன்றது, அது மாத்திரம் பிரபாயாம் ஸ்ரோதசமாதி, அதாவது பிரமதத்தவர் சொல்றது, பிரமதத்தவர் சொல்றதுன்னா அது சாங்கியாள் சொல்றது அல்லது சாங்கரால் சொல்றது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்குதான் உதாரணம் என்ன சொன்னா ஜலப்பிரவாகம் ஸ்ரோதசமாதின்னு இருந்து, ஸ்ரோதகனாக ஜலத்தினுடையது. அது என்ன பண்றது? பிரவாகம் வருது, பிரவாகம் வந்து ஏற்கனவே சொன்ன பாருங்க அது வேகமா என்ன வந்துருக்குது. ஜலம் நிறுத்திட்டோம்னாக்க வேகம் போயிடுறது. போன வருஷம் திருப்பந்தி ஆண்டம் திருநட்சத்திரத்துக்கு சதத்துக்கு மதுரைக்கு போயிருந்தோம். போன அன்னைக்கு திங்கட்கிழமை சதவா இருந்தோம், ஞாயிற்றுக்கிழமை மாதிரி போயிட்டோம். அங்க பக்கத்துல ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒரு ஓடை இருக்கு, அந்த ஓடையில ஜலமே இல்லை. அப்புறம் 2 நாள் கழிச்சு ரெண்டா ஜனம் வந்துருக்கு. திங்கள் செவ்வாய் ஜனம் இல்லை, புதன்கிழமை ரெண்டா வந்துருக்கு. என்ன தெரியாத மாட்டோம், புதன்கிழமை வந்து சனி ஞாயிறுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. அவ ஏதோ 15 நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு வாட்டி தடுத்து இது பண்ணுவாளாம். இங்க ஒரு வாட்டி அங்க ஒரு வாட்டி அப்படி எப்படி தடுப்பாளம் ஜலத்தை. அதனால ஒரு நாள் குறையிறது, ஒரு நாள் ஏறுறது, இத மாதிரிலாம் இருக்கு. அது எவ்வளவுக்கு நம்ம ஜலப்பிரவாகத்தை நிறுத்திட்டான்னாக்க அப்ப ஜலப்பிரவாகமானது ஒரு கட்டத்துல நின்று போயிடுறது, முடிஞ்சு விடுறது. அத மாதிரி இந்த பிரபாவ திரவியம் கணக்க நாசத்தை அடைஞ்சிடுச்சுன்னா இது ஒண்ணு நாசத்தை அடைஞ்சிடும். நம்ம சொன்னது வடக்கு மலையை எடுத்தோம்னாக்க அதனுடைய பிரபைகளும் மலை ஏறிடும், அதுவும் போயிடும் சொன்ன மாதிரி. அதை சமாதிம் ஏகே பிராபு சில பேர் சொல்றா, இது சாங்கியர் சொல்றதன்னா வச்சுட்டு சத்தியாருடைய மதத்தை வச்சுட்டுதான் அதை சொல்றேன். வஸ்துதக இப்ப சொன்னேரே இதுதான் சரியான தத்துவம் அப்படின்னு சில பேர் சொல்றார். அப்படி சொன்னவரோ எம்பெருமானார், அவர் சொல்ற விஷயத்துல ஒண்ணு தவறு ஒண்ணு சரி அப்படின்னு சொல்றது தப்பு இல்லையா? அதனால ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாமே அப்படின்னா ரெண்டுத்தையும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா பரஸ்பர விரோதமா இருக்கிறது ரெண்டுத்தையும் எடுத்துக்கவே முடியாது. அதனால விகல்பம் பண்ணிக்கலாமே. விகல்பம் பண்றது விரோதம். ஏன் அப்படின்னா வஸ்துனி விகல்பே அஸ்தே, வஸ்துவோட விகல்பமே பண்ண முடியாது. ஒன்னும் இப்படியா இருக்கணும், இல்ல அப்படியா இருக்கணும். ரெண்டும் இல்லாம இருக்கிறதுன்றது தவறு, ரெண்டும் இல்லாம இருக்கிறதுன்றது தவறு. ஏன்னா ரெண்டும் ஒத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே வஸ்துவுக்கு 2 தர்மம் இருக்குன்னு சொன்னா தவறு. இல்லைன்னா நீங்க கால பேதாது விஷய பேதாது அப்படின்லாம் சொல்லணும். கால பேதாது தேச பேதாது அப்படின்லாம் சொல்லணும். அப்படி கூட இங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தேஜஸ் மகாபூதம் அதனுடைய கிரணம் அவயவம் ரஷ்மி அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்ற இடத்துல இத மாதிரி விகல்பம் வராது, வஸ்துவோட அது வரவே வராது இந்த இடத்துல. அதனால வஸ்துனி விகல்பே அஸ்தே, அது போயிடும். அஸ்தேன்னா நிராகரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். நிராகரிக்கப்பட்டது
சொன்னாக்கா ஸ்புட விகடனையோ, ஸ்புட விகடனையோ, அதாவது விகடனம்னாக்க விரோதங்கள். அது அந்த விரோதம் ரெண்டு ஸ்ரீசுக்கு ஸ்புடமா தெளிவா தெரியுது, தெளிவா தெரியுது. நீங்க அர்த்தம் பார்க்கச்சு இத மாதிரி அர்த்தம் பண்ணிட்டாக்கா விரோதம் தெரியும் உங்களுக்கு. பாஷ்யக்காரர் ஸ்ரீசுக்கே விரோதம் தெரியும். ஆனால் பக்துஹு ஆப்தஸ்ய வாச்சு, பக்தா யாரு அப்படின்னா எம்பெருமானார். அவரை மாதிரி ஒரு ஆச்சாரியர் ஆப்தர் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட உகந்த ஆப்தர். பக்துஹு ஆப்தஸ்ய, சொல்றவன் பரம ஆப்தர். அவருடைய வாச்சோகோ, அழகான பதங்கள். ஏன்னா 13 சுவாமி கொண்டாடுறது வாச்சோகோ அப்படின்னு சொன்னார். ரெண்டு ஆச்சாரியர்கள் சொன்ன ரெண்டு வாக்குனாலே விரோதம் இல்லைன்னு நாங்க சொல்லுவோம். அப்படி இருந்துச்சு ஒரே ஆச்சாரியர் சாதிக்கிற ரெண்டு வாக்கு, ரெண்டு விஷயங்கள், ரெண்டு வாக்கியங்கள், இதுல போய் எப்படி விரோதம் சொல்ல முடியும்? ஒரே ஆச்சாரியர், பரமாப்தரான இம்பரமானாராகிற ஆச்சாரியர், அவர் சொல்றதுல விரோதமே சொல்ல முடியாது. வக்துஹு ஆப்தஸ்ய வாச்சோஹோ தாத்பரியம், தாத்பரியம் அவருடைய தாத்பரியம் என்ன? ரெண்டுத்துக்கும் விரோதம் இல்லாம ஒரு தாத்பரியம், அது சரியான அர்த்தம் என்ன அப்படின்றது அதிகுணைகி அந்தே வசதி. அதாவது நல்ல புத்திசாலியா இருக்கக்கூடிய நல்ல அறிவை உடைய அந்தே வசதி சிஷ்யர்கள், அவளால சிஷ்யர்களால தர்க்கமான அனுகுணம். தர்க்கம் அப்படின்னா யுக்தி, மானம் அப்படின்னா பிரமாணம். அதனால தர்க்கத்தோட சேர்ந்த பிரமாணம் அற்புதமான இது. ஏன்னா மனுஸ்மிருதியில சொல்லச்ச ஆர்ஷம் தர்மோபதேசம் வேதசாஸ்திர அவிரோதினா யஹ தர்க்கேன அனுசந்தத்தே சதர்மம் வேத நேதரா அப்படின்னு மனுஸ்மிருதியில இருக்கு. இங்க வேத வாக்கியமோ அல்லது ரிஷிகள் சொன்ன வாக்கியங்களோ எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு வேதத்துக்கோ சாஸ்திரத்துக்கோ விரோதம் இல்லாம தர்க்கத்தை கொண்டு யாரு தர்மத்தை விவரிக்கிறானோ அர்த்தத்தை சொல்றானோ அவன்தான் தர்மத்தை அறிந்து கொண்டவன். மற்றபடி இது யாரும் தர்மத்தை அறிந்து கொள்ளவில்லை. அதனால அப்படின்னு மனுஸ்மிருதியில சொல்லிருக்கு. அதனால தர்க்கமான அனுகுணம் யுக்தி, அந்த யுக்தியோட சேர்ந்த பிரமாணம். அதனால பிரமாணம்ன்றது நல்ல தர்க்கத்தோடு கூடினதா இருக்கணும். சுதர்க்கமா இருந்ததுன்னா அதை ஏற்கவே வேண்டாம். அதனால தர்க்கமான அனுகுணம் சிந்தியம், சிந்தியுங்கோ. அது பிரத்யக்ஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை நேர்த்தியா சொல்லிட்டோம். அவ அனுபவத்தை கொண்டுதான் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அனுபவமானது இத மாதிரி நமக்கு காமிச்சு கொடுக்கிறது. என்னன்னு காமிச்சு கொடுக்கிறது? ஒரு தேஜோ மகாபூதம்ன்றது வேற, அதனுடைய பிரபை அப்படிங்கிறது வேற. அப்படி வேற வேறையா இருக்கு. ஆனால் ஒண்ணு தர்மி, ஒண்ணு தர்மம், ரெண்டும் திரவியம் தான். ஏன் திரவியம்ன்றது நேர்த்தியா சொன்னோம். தேஜோ திரவியம் என்ன பண்ணும்? இருட்டை போக்கடிச்சிடும். அந்த தேஜோ திரவியத்தினுடைய தர்மம் இருக்கே பிரபை, அதுவும் இருட்டை போக்கடிக்கிறது. அதனால ரெண்டும் திரவியம்தான் அப்படின்னு இங்க சொன்னோம். இங்க கூட நமக்கு ஞானம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, பிரத்யக்ஷம் அகம் 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 அப்படின்னு தெரியுது பாருங்க, அது ஞான சுரூபம்னு சொல்லிட்டோம். ஆனால் தர்மபுத ஞானம் என்ன பண்றது? அந்தகாரத்தை போக்கடிக்கும். ஆத்மஸ்வரூபமும் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்கிறோமே, அந்த இது நமக்கு இதுவே அஞ்ஞானம். ஆத்மஸ்வரூபத்தை உடம்புன்னே நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அது போய் ஆத்மஸ்வரூபம் அகன்றது வேற, இந்த தேகம்ன்றது வேறன்னு தெரிஞ்சுப்போம். ரெண்டுமே அந்தகாரத்தை போக்கடிக்கும். அத மாதிரி இங்க தேஜோ திரவியமும் அதனுடைய பிரபையும் ஒரு அந்தகாரத்தை இருட்ட போக்கடிக்கிறது. அதனால இது பிரத்யக்ஷமா நம்ம பார்க்கறது. பிரத்யக்ஷமா பார்க்கறதுனால யுக்தியும் சரியா இருக்கு, பிரத்யக்ஷ பிரமாணம் சரியா இருக்கு. அத மாதிரி ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் அவைகளும் நமக்கு அனுகூலமா இருக்கு. ஆகையினால இந்த பிரமாணங்களை எல்லாம் கொண்டு பார்த்தோம் என்றால் எல்லாம் நமக்கு அனுகூலமாத்தான் இருக்கு. ஆகவே எம்பெருமானார் சாதித்த விஷயத்துல ஒரு விரோதமோ தோஷமோ எதுவுமே கிடையாது. பாஷ்யக்காரர் சாட்சி அத்தனையும் சத்தியம் 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 அப்படின்றத இங்க அற்புதமா சாதிக்கிறார் சுவாமி. இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம்.
भाष्ये भास्वत्प्रभादौ प्रतिहति बहनी भावपूर्वं यदुक्तम् तेन स्रोतः समाधिम् परमतनयतः प्राहुरेके प्रभायाम् तत्शून्यस्ते विकल्पे स्फुटविघटनयोः वक्तुराप्तस्य वाचोः तात्पर्यं तर्कमाणगुणम् अधिगुणैः चिन्त्यमन्ते वसते कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः। हरि ओम्।